ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரீஸ் கேமிங். ஸோ இனி இந்த வீடியோவில் எனக்கு எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ மைண்ட் கிராஃப்ட் தான் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4. அளவுலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஸோ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து வில்லேஜர் ப்ரீடருக்காக கேரட்டும் பொட்டேட்டோவும் ஏற்கனவே வந்து வில்லேஜில் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஸோ அதுதான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பைத்தியக்கார பையன் வந்துருந்தான். ஸோ இவனை அடித்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரைடென்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் வெறும் காப்பரை மட்டும் கொடுத்து தாட்டி விட்டான். ஸோ அப்படியே போக வேண்டிதான். ஸோ செஸ்ட் அடிக்க முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பிடிச்சி வச்சுருந்த வில்லேஜஸ் பார்த்திங்கன்னா ஜாம்பி ஆகிட்டானுங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு வரணும். ஸோ தலைவலி கைஸ் இவனுங்க வச்சுக்கிட்டு. ஓகே, நம்ம அப்படியே போவோம் கைஸ். நம்ம வில்லேஜஸை கூட்டிகிட்டு வரும்போது சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக அதனால் நடந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஸ்டார்டிங்கு தான். ஸோ அதுதான் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இந்த ஒரு தண்ணியை தாண்டோன்னா முடிஞ்சு. ஸோ ஒருத்தனை பார்த்தீங்கன்னா ஃபைனலி கொண்டு வந்தாச்சு. ஸோ இன்னொருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வரலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கூட்டிகிட்டு வந்துட்டு காட்டுறேன். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி போகிறது இவனுங்களை அப்படியே வந்து நம்ம வீடு மாதிரி போட்டு விட்டு பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடணும். ஃபுல்லாக வீடு ஐயோ அப்படி சொல்கிறது ஃபுல்லாக பில்டிங் பிளாக்ஸை போட்டு இது பண்ணி விட்டுருணும். ஐயோ அப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா அவனுங்க ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணாத மாதிரி உள்ள வீடு மாதிரி சும்மா குட்டியாக அப்படியே டெம்பரரியாக பார்த்திங்கன்னா கட்டி விட வேண்டியதும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டும் முடிஞ்சிச்சு. ஸோ அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு மட்டும் பண்ணி முடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இவனுங்களை இது பண்ண வேண்டிதான். ஸோ வில்லேஜர் ப்ரீடர் ஃபார்ம் கட்ட வேண்டிதான். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா வுட்டெல்லாம் கட் பண்ணி ஸோ இந்த மாதிரி அடுக்கி வச்சாச்சு. லைட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டேன். ஸோ அதான் ஓகே முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஹோலாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ சொல்ல வந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சுகர் கேன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே போட்டு விடுமே அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சுகர் கேனை பார்த்திங்கன்னா நட்டு வச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இது கட்ட போகிறோம் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு. ஸோ அந்த மரத்தை மட்டும் கிளியர் பண்ணி ஏற்றோன்னா முடிஞ்ச வேலை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் உடச்சிட்டு ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா 4 பக்கமும் 4 இது பண்ணோம், ஹோ வச்சு இது பண்ணோம், உழுது விடணும் லேண்டை. ஸோ அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டாக மாற்றணும். ஸோ கைஸ் அதான் கைஸ் இப்போ வேலை. ஸோ இது மாதிரி 4 அந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணோம். ஸோ வில்லேஜர் ப்ரீடருக்கும் இதே மாதிரி தான் பண்ணோம். ஆனால் நான் இதே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே பெரிய ஃபார்ம் மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பெரிய ஃபார்ம் மாதிரி கொஞ்சம் அப்படியே பில்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், சும்மா ரவுண்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 அதுக்கப்புறமா நான் 5வது பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உடச்சி ஊற்றிக்கணும். ஸோ தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நைட் ஏர் ஆகுது. நம்ம தண்ணி ஊற்றி விட்டு பார்த்திங்கன்னா தூங்கி போயிடலாம். ஸோ ஊற்றி விட்டாச்சு. டர்ட் பிளாக் இருந்தது கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க போயிட்டு தூங்கிட்டு வந்துடலாம். என்னடா பெட்டு ஓகே தூங்குப்பா தம்பி தூங்கு. ஐயோ தூங்க தூங்க முடியல, இருட்டாயிடுச்சு ஓரளவுக்கு, ஆனால் தூங்க முடியல. ஓகே தூங்குடா தம்பி. ஓகே இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருட்டுச்சுன்னா போதும். ஓகே தூங்கியாச்சு கைஸ் ஃபைனலி. ஓகே வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா போக வேண்டிதான், நம்ம போயிட்டு வேலையை பார்க்க வேண்டிதான். ஸோ ஓகே பார்த்திங்கன்னா இதே மாதிரி 4 பக்கமும் ஹோ வச்சு உழுதுகிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணோம். ஸோ 2வது இது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஹோ வச்சு இது ஃபுல்லாக அப்படியே பார்த்திங்கன்னா உழுது விடணும். ஸோ பார்த்திங்கன்னா 4 டைரெக்ஷன்லேயும் 4 பக்கம். ஸோ இந்த டைரெக்ஷன்னாலும் இந்த டைரெக்ஷனில் ஸோ 4 பக்கமும் உழுதுட்டு அப்புறமா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹோ வச்சு இது பண்ணோம். ஸோ அதான் கான்செப்டிங்க. ஸோ அந்த இது பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்சு கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹோ பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோதான் நம்ம ஃபார்மிங் ஃபீல்டு. ஸோ இதுக்கும் பெருசாக பண்ணலாம் தான். ஸோ இன்னொரு நாள் பண்ணிப்போம்.
ஸோ இப்போதைக்கு வில்லேஜஸ்க்காக தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போன் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம், போன் மீல் செய்யறதுக்காக. ஏன்னா நம்மகிட்ட கேரட் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, நம்ம போயிட்டு போனு இந்த செஸ்ஸில் இருக்கா, அதில் மேலே இருக்க செஸ்ஸில் இருக்கும். ஓகே, போன் இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு போன் மீல் செஞ்சு பார்த்தீங்கன்னா இது பண்ணுற வேண்டிதான். போன் மீல் செஞ்சாச்சு, போக வேண்டிதாங்க. இதுக்கப்புறமா போயிட்டு கேரட்டு கையில் வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு என்னடா ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா போன் மீல் பண்ணி அப்புறமா எடுக்க வேண்டிதான். ஸோ கைஸ், கம்போஸ்டர் ஃபார்ம் கட்டி விட்டோன்னா கொஞ்சம் வேலை முடிஞ்சிருக்கும் ஈஸியாக. பட் ஆனால் அதுக்கும் கொஞ்சம் ரிசோர்ஸ் வேணும், நம்மகிட்ட சுத்தமாக ரிசோர்ஸ் இல்லை. ஸோ அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபுல்லாக பிளான் பண்ணதுக்கு, போன் மீல் பண்ணி பிளான் பண்ணதுக்கு ஸோ இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ மிச்சத்தை பார்த்திங்கன்னா வில்லேஜ்லேருந்து போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. அதாவது ஃபுல்லாக வந்து நான் பொட்டேட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம் பக்கமாச்சு இது பண்ணுவதுக்கே. ஸோ ஃபோனை சார்ஜில் போட்டு விட்டு ஏஎஃப்கே மாதிரி இருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மைண்ட் பண்ணி உடச்சி விட்டு மறுபடியும் ஃபார்ம் பண்ணி விட்டுலாம், அதை கல்டிவேட் பண்ணி விட்டுலாம். ஸோ அது பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு மொத்தமாக. சார்ஜும் வந்து பார்த்திங்கன்னா 57 தான் இருக்குது இப்போது. ஸோ இருந்துச்சு கடைசியாக எடுக்கும்போதே. ஸோ நம்ம நேரம் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி விட்டு போய்ட்டு ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பத்தாவது வில்லேஜில் போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் பண்ணேன். அப்புறமா தான் பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்வென்ட்ரி மேலே வச்சுருந்துருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோஸை மறந்துட்டேன். ஸோ அதான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உடச்சி விட்டு நான் வந்து பிளான் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளான் பண்ணியாச்சு. நம்மகிட்ட பொட்டேட்டோ இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது. அது போட்டாலும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இதுவாகும், நம்மளுக்கு ஸ்பாயில்டு பொட்டேட்டோ வரும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக லாஸு தான். ஸோ இருந்தாலும் போடுவோம், யார் கேட்க போகிறதில்ல, நம்மளோட வேலை தான். ஸோ பார்த்திங்கன்னா போக வேண்டி தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜர் ப்ரீடர் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா கேவுக்கு போனோம். நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கேரக்டர்ஸ் தான் இருக்குது. 4 ஸ்டாக் கேரட்டு, 9 ஸ்டாக் 4 ஸ்டாக் ப்ளஸ் ஒரு 9 கேரட் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா கேவுக்குள்ளே போயிடுறோம். ஸோ கேவுக்குள்ளே போக வேண்டியது தான். ஒரு பேண்டாக இருக்குது. ஸோ கேவுக்குள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா நான் மைண்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்த தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக மைண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே இதுவும் மேலே ஒரு கோல்டு மாதிரி இருந்தது. ஸோ ஓகே, அப்புறமா மைண்ட் பண்ணி போவோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ இருட்டு வேறு ஆயிடுச்சு. ஸோ ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ். ஐயோ, இங்கே ஒரு க்ரீப்பர் இருக்கான். ஸோ ஓகே, போயிட்டு தூங்க வேண்டியதான். என்ன கதைன்னா ஃபுல்லாக ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. பேசிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கூட இதுவும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த வீடியோவும் பேசி முடிச்சிட்டேன். பட் என்ன ஸ்டோரேஜில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஆடியோ டெலீட் பண்ணுவதுனால ஆடியோ போயிடுச்சு. நான் திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அதான் மறுபடியும் பார்த்திங்கன்னா அதர் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்குமா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா 14 GB கிட்டே இருந்தது. ஸோ அதை டெலீட் பண்ணோடனே இப்போ 14 GB ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ என்ன விளாடி போகலாம். ஸோ நிறைய கண்டென்ட் இனிமேல் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இப்போதைக்கு இருக்கானுங்களா? ஓகே, இருக்கானுங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டோனையும் பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ண வேண்டிதான். இதுவாக இப்போ நான் போட்டு காமிச்சேன் பார்த்திங்கன்னா அதே ஸ்டோனாக பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. அதுக்கப்புறமா டிசைனாக போட்டு வச்சுருப்பேன் வில்லேஜர் ப்ரீடரில். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதனால ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. நிறைய மிஸ்டேக் பண்ணி தான் பண்ணியிருப்பேன். பட் ஆனாலும் என்ன பண்ணுறது, யூடியூப் டியூட்டோரியல் இந்த வாட்டி பார்க்கல. ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், அதனால் பார்க்கல. அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த சின்ன வில்லேஜரை வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு வர்றதுக்கு மட்டும் தெரியல. அதனால என் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணி விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஆனால் அது ஒர்க் ஆகலை. ஸோ அதான் என்ன பார்த்து அப்புறமா மிஸ்டேக்கு சரி பண்ணி அப்புறமா இப்போ ஓரளவுக்கு ஓடுது. ஸோ அப்படியே போவோம். ஸோ ஓரளவுக்கு ஓகே ஓடுது. ஸோ அக்ரிகல்ச்சரல் ஃபார்முக்கு பண்ண மாதிரி தாங்க இதுவும். ஸோ எக்ஸ்ட்ராவாக பண்ணி விட்டேன். ஓகே, உடச்சி விட்டுக்கலாம் அப்புறமா. இந்த மாதிரி தான் அக்ரிகல்ச்சரலுக்கு 4 டைரக்ஷனில் 4 பண்ணி விட்டு அதுக்கப்புறமா பண்ண மாதிரி தான். இது வேறு உடைய மாட்டேங்குது. ஓகே, ஓகே உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு உடைய போகுது. ஸோ அதே மாதிரி தான் அக்ரிகல்ச்சரலுக்கு பண்ண மாதிரியே தான் 4 டைரக்ஷன்லேயும் 4 இது எழுப்பி விட்டு அதுக்கப்புறமா மிச்ச பிளாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோ பண்ணி விடணும். கரெக்டாக உடஞ்சிச்சு.
அதுக்கப்புறமா இன்வென்ட்ரியிலே ஒரு ஹோ இருந்தது. ஸோ அதை கவனிக்காமல் நான் போயிட்டு ஹோ செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு நினச்சிட்டு ஹோ செஞ்சுட்டு செய்யலான்னு பார்த்தா கரெக்டாக அங்கே ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா ஒரு ஹோ இருந்தது. ஸோ இதுவே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு செஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சேன். ஐயோ செஞ்சேன்னு வந்து பாருங்கள். ஸோ ஹோ பண்ணி விட்டேன். ஸோ ஓகே போயிட்டு மேலே போயிட்டு ஸ்டோரேஜ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஏதோ எடுக்க வந்தேன். எது வந்தேனே தெரில. எதுக்கு வந்தேன் ஐயோ எதுக்கோ வந்தேன் கேரட் எடுக்க வந்தேன் கைஸ். அவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் கேரட் எடுக்காமல் போயிட்டேன் ஹோஸ் எதுக்கு வந்துட்டு. அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரட் செய்ய வந்திருக்கேன். கேரட்டை எடுக்க வந்திருக்கேன். ஆட்டோமேட்டிக் வேறு ஆக்கி விடணும். ஃபுட் ஃபார்ம் செய்யணும். பெரிய ஃபுட் ஃபார்மாக செய்யணும். அயன் ஃபார்ம் செஞ்சுட்டு வேணால் பார்த்தீங்கன்னா இதுவும் செய்யலாம் ஃபுட் ஃபார்மே. ஓகே பெரிய ஃபுட் ஃபார்ம் மாதிரி ஓகேவா. ஓகே அப்படியே கீழே போயிட்டு இந்த கேரட்லாம் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி விட்டலாம். ஓகே மதியமாக தான் இருக்குது. ஓகே போயிட்டு ஃபுல்லாக பிளான் பண்ணி விடணும். வச்சுடு எல்லாத்தையும் வச்சுடு. ஓகே பாதி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வயசு இருக்குது. வச்சுடு கேரட் காலிச்சு ரைட்டே. ஓகே கைஸ் முடிய போதே. ஆஹா முடிஞ்சு விட்டது கைஸ். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்ஸ் எழுப்பணும். ஸோ வாலை பார்த்திங்கன்னா எழுப்ப வேண்டிதான். எழுப்பிவிட்டு வில்லேஜரை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா விட வேண்டிதான். உள்ளே விட்டோன்னா வேலை முடிஞ்சு. இப்போ பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிப்போம். கல் வேணும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிக்காக்ஸ் வேணும். பிக்காக்ஸ் எடுத்து வச்சுப்போம். அடுத்த வால் தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வால் மாதிரி எழுப்பி விட்றேன். ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அது மாதிரி வைப்போம். ஸோ இங்கே ஒரு கம்போஸ்டர் வச்சிடலாம். ஓகே கைஸ் இங்கே ஒரு கம்போஸ்டர் வச்சு விட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஒருத்தன் ஜாப்பை எதுவும் பண்ணி விட்டான். ஓகே ஹோ பண்ணி விட்டு ஒரு கேரட்டை வச்சு விட்டான். வேலை முடிஞ்சது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வால் தான் எழுப்பணும். ஸோ அது ஒரு தொல்லை. வால் எழுப்புறது தொல்லை மாதிரி தான். ஏன்னா நான் ஒரு மாதிரி கட்டலாம்னு நினச்சேன் டிசைனாக அழகாக. ஆனால் அது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்து விட்டுச்சு. ஓகே இதை வந்து பார்த்திங்கன்னா உடச்சிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வரப்போகுது. ஸோ நீங்களே பார்ப்பீங்க. ஸோ கிளாஸ் பிளைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செய்ய வந்திருக்கேன். ஸோ செஞ்சு பார்த்திங்கன்னா இன்னும் கிளாஸ் பிளைன்ஸ் மட்டும்தான் வைக்கணும். ஸோ நைட் வேறு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தெரில பார்ப்போமே. நம்ம நைட் ஆக போகுது. ஓகே தூங்கிக்கிட்டு போயிடலாம். அங்கே போயிட்டு தூங்கலாம். அங்கேயே பெட் இருக்குது. அப்புறம் எதுக்கு அங்கே போய் தூங்கலாம் கைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கடா இடத்த காணோம். அங்கே இருக்குது. ஐயோ நான் வேறு அப்போ போய்ட்டு வேறு காடாக இருக்கா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஓரளவுக்கு மரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்ட வேண்டியது இருக்குது. ஸோ போக அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்லைனில் வேலையை பார்க்கணும். ஓகேவா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட வேண்டியதான். பார்த்திங்கன்னா கிளாஸ் பிளேன்ஸ் வச்சு விட்டோம்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த பிளாக் கலரு ஸ்டோனுக்கும் அந்த பேர் என்ன கிளாஸ் பிளேனுக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்க்க நல்லா இருக்குது. பட் ஆனால் ஃபார்ம் ஒர்க்காக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வைக்காதீங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனே வச்சு விட்ருங்க. ஸோ இந்த வில்லேஜர் குட்டி வில்லேஜர்லாம் பார்த்திங்கன்னா பார்க்க இது மூலியமாகவே வேடிக்கை பார்க்குறான். ஸோ அதனால் கொஞ்சம் கோளாறாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணிருப்பேன். இது ஒரு மிஸ்டேக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மிஸ்டேக் என்னதுன்னு சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். மொத்தம் 3-4 மிஸ்டேக் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். தெரில. ஸோ ஓகே இப்போதைக்கு வில்லேஜஸ் ஓடணும். ஸோ விட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லைக் போட்டுக்கோங்க. ஷேர் பண்ணாதான் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே நான் வில்லேஜஸை விட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ் பார்த்திங்கன்னா வில்லேஜஸ் விட்டாச்சு. ஸோ இப்போதைக்கு போட்டை உடச்சி விட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வில்லேஜஸ் நம்ம வேலை பார்க்கும்போதே ஓடி வெளியே வந்துட்டானுங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் வேணும். அதாவது ஜன்னல் இல்லை ட்ராப் டோரு. 2 ட்ராப் டோர் செஞ்சு வேணும். 2 ட்ராப் டோர் வேணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணியும் வேணும். ஸோ அது அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் வச்சோம்ல அதுக்கு கீழே ஒரு ட்ராப் டோரு. அதுக்கப்புறமா இதை உடச்சி விட்றலாம். அதுக்கப்புறமா இங்கே ஒரு ட்ராப் டோர் வைக்கணும். பார்த்திங்கன்னா ஐயோ தப்பாச்சிட்டேன். ஓகே உடச்சிக்கலாம். கொஞ்சம் மேலே வச்ச மாதிரி வைக்கணும் கைஸ். மேலே வைக்கணும். மேலே வச்சு விட்டு திறந்து விட்டுறணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கீழே வந்து நல்லா வந்து ஒரு 7-8 பிளாக் வரைக்கும் போகணும். ஸோ நான் பார்த்திங்கன்னா 5 பிளாக்கும் நான் போயிருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோளாறாயிடுச்சு. அது ஒரு தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ தெரில கொஞ்சம் கீழேயும் போய்க்கலாம். நீங்கள் பிரச்சனை இல்லை ஒன்றும். தண்ணி தான் வைக்கிறோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சின்ன வில்லேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் என்னென்னா, சின்ன வில்லேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டை வச்சு பெட்டு வாய் வேறு ரோல் ஆகுது. பெட்டை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண வருவானுங்க, ஆப்ரேட் பண்ண வருவானுங்க. ஸோ பார்த்திங்கன்னா அப்போ வரும்போது நம்ம பார்த்திங்கன்னா பிடிச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த ஒரு கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி போட்டுக்கலாம். என்னென்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொகை மாதிரி, குணா கொகை மாதிரி, குணா கொகைலாம் இல்லை, ஸோ ஒரு நார்மலாக ஒரு கொகை மாதிரி க்ரியேட் பண்ணி விட்டு, அது உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான், எப்படி வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி விட்டு ஒரு கொகை அது மாதிரி க்ரியேட் பண்ணி விட்டுட்டு, ஸோ கீழே ஒரு பிளாக் வந்து பார்த்திங்கன்னா தோண்டிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பென்சர் வந்து ஆப்போசிட்டில் வச்சு விட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸோ காட்டுற இருங்க அந்த டைரக்ஷனை. ஸோ இந்த சைடில் வந்து வில்லேஜஸ் வருவானுங்க. அப்போ வந்து நம்ம கிளாஸ் பிளேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கணும். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போயே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். மேலே ட்ராப் டோர் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம தண்ணி போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு ஊற்றி விட்டுறணும். ஏன்னா அப்புறமா மறந்து விட்டு கிளாஸ் வச்சு விட்டோன்னா, ஸோ கிளாஸ் வேறு வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே பார்த்திங்கன்னா வந்து தண்ணியை வச்சு விட்ருவோம். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகி அப்படியே இவனுங்க இங்கே வருவானுங்க. நம்ம இந்த கிளாஸை வந்து டெம்ப்ரவரி பிளாக்காக வச்சுட்டு இப்படி பிடிச்சி விட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ் வேலை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பென்சர் வச்சு விட்டோன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வழி மாதிரி க்ரியேட் பண்ணி விட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜஸை ரயில்வே ட்ராக் போட்டு அப்படியே மேலே பிடிச்சிட்டு போய் ஸோ வெளியே விட்டுடலாம். ஸோ இது மாதிரி தான், இங்கே ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி போட்டு விட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டை உடச்சி விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் மேலே ஒரு பிளாக் வைக்கணும். ஸோ அந்த கம்போஸ்டர் மேலே ஒரு பிளாக் வைக்கணும். ஸோ அதை நான் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பெட்டு வைக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணிருப்பேன் பெட் வைக்கிறது. ஸோ அது என்னதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக காட்டுறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா போட்டை உடைக்கலாம். என்னடா இது உடைய மாட்டேங்குது, ஐயோ ஒரு பிளாக்கை கீழே உடச்சிட்டு போவோம். ஸோ ஓகே, உடச்சாச்சு. இப்போதைக்கு உடைய முடியும்னு நினைக்கிறேன். ஓகே உடைய முடியுது, உடச்சி விட்டுக்கலாம். அயன் பிக்காக்ஸ் வேறு உடஞ்சிச்சா, ரைட்டு விடுங்க செஞ்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னடா உடைய மாட்டேங்குது, ஐயோ சாரா தம்பி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ உடஞ்சிச்சு. ஓகே உடஞ்சிச்சு. இப்போதைக்கு நம்ம நார்மலாக எப்படி இருந்ததோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சாச்சு. இப்போதைக்கு பிக்காக்ஸ் எடுத்து உடச்சி விட்டு பெட்டு மட்டும் வச்சு விட்டுறலாம். இது வேறு உடச்சி விடணும். ஸோ ஓகே, இங்கேயே பெட்டு இருக்குது 2 நம்ம ஏற்கனவே போட்டு வச்சது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்டு போட்டு 2 பெட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு பெட்டு பத்தலைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செய்ய வந்துட்டேன். கீழே போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பெட்டு செஞ்சு வைக்க போனோம். இப்போ வேறு செய்ய வேறு போனோம். ஸோ தூங்கிட்டு நான் பெட்டு செஞ்சு வச்சிடுறேன் கைஸ். ஸோ வெயிட் பண்ணுங்கள். எங்கடா இன்னும் காணும், செய்டா தம்பி. ஓகே கைஸ், லைக் பண்ணாதான் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாத ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பார்த்திங்கன்னா என்ன கான்செப்ட்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்டு வச்சுருப்போம் அவனுங்க கண்ணெதிர்க்க. ஸோ அதை பார்த்துட்டு அவனுங்க ட்ராப் டோர் இருக்கிறதுனால அவனுங்களுக்கு பிளாக்காக கணக்கு, அதனால் வந்து ஊந்துருவானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ் கேமிங் தமிழ். ஓகே பாய்.